வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நான் சக்கரை இல்லாமல் சாப்பிட்றேன், அது சொல்லலாம், அவங்க விருப்பம் அது. ஓகேவா? கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. ஜிஆர்டி இருக்குங்க கார்டு. ஜிஆர்டியில் மாதம் 2000 கட்டுறோம் இல்லையா? அதை கட்டிட்டு எனக்கு தங்கை கோர் விதத்தில் டி ராஜேந்திரன் சார் தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி அந்த பாட்டில் வந்து ரெட் கலர் ஷர்ட் போட்டிருப்பார், ப்ளைன் ரெட்டு. அது இருக்கா அந்த பெல்ட்டு, அது இருக்கான்னு ரொம்ப நாள் தேடி பார்த்தேன். இங்கே ஈஸி பைன்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே இருக்கிறத ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், போய் பார்க்கணும் இருக்கான்ட்டு. ஏன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு, அந்த ப்ரோக்ராம் பற்றி நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறது. பெரிய ப்ரோக்ராம் தான், அது சொல்கிறேன் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ போயிட்டு ஜிஆர்டி போயிட்டு ஒரு 2000 கட்டிட்டு 2000 இப்போது 1 கிராம் கோல்டு எடுத்துருமா இன்றைக்கி 8200 சில்லரை இருக்குது. 8000 தாண்டிடுச்சு 1 கிராம் கோல்டு. பா, குருவி சேர்க்குற மாதிரி செய்து தான் வாங்க முடியும். ஓகே, இருங்க போகலாம், காப்பி சாப்பிட்டு. கோல்டு ரேட்டுன்னு 8290 போகிற பக்கம் பார்த்தா நம்மளால் வந்து கோல்டு பார்க்க தான் முடியும், வாங்க முடியாது போல இருக்குது, அவ்வளோ ஒரு காஸ்ட்லியாக இருக்குது. இது கட்டியாச்சு. எவ்வளோ தெரியுங்களா? 2000 கட்டியிருக்கோம். எத்தனை மாதம்? 1 2 3 4 5 6 மாதம். 6 மாதம் 12 தான் கட்டியிருக்கோம். ஆனால் ஒரு 1.25 கிராம் பார்க்கலாம், 11 மாதம் கட்டணும். கோடு கூட தெரியுது. கேட்குறாமா தெரியல. 6.295. 6 மாதம் கட்டி 1.25 கிராம் தான் வாங்கினோம். கஷ்டம்தான் இனிமேல்ட்டு. 2000 சேர்த்து வச்சு காரணம் ஃப்யூச்சரில் இப்போ 10,000 வந்துடும் நினைக்கிறேன் கிராம். 1 கிராம் 10,000 வந்துடும் கூடிய சீக்கிரத்தில். நம்ம கட்டப்போ எவ்வளோ இருந்துச்சு? இந்த 6 மாதம் முன்னாடி ஃபஸ்ட்டு கட்டுறப்போ 7,440. இப்போது 8,290. பயங்கர ரேட். கோல்டு எங்கேயோ போகுது. இனிமேல்ட்டு வந்து இப்போ 1 கிராம் என்ன பண்ணுறது? ஏன்னா ஈஸி பை, பட் இங்கே நோ பை. நானும் நிறைய கடை ஏறி இறங்கிட்டேன். ஒரு ரெட் கலர் ஷர்ட்டு என் சைஸில் கிடைக்கவே இல்லை. இங்கே ப்ளைன் ரெட் இருக்கான்னு பார்க்க வந்தேன். எல்லாத்தையும் மெட்டீரியல் வாங்கி தைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். ஒரு ப்ரோக்ராம் வந்துருக்கு நம்மளுக்கு. சரி, உள்ளே போய் தான் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. காய்மா சார்த்த शाला 19 अलग सगळं ऐसा होता फुल कसे क्या ओपन केलेलं सोच है हाँ दे उसके बैक साइड आवर नहीं अयो इंग्लिश है चैते 99 खड़वाई पेर वो सन किस्ड ఇది ఇంటెన్స్ నెంబర్. సరే నువ్వు వాయించலாம். షూ చెప్పల స్కీమ్ కూడా చేస్తా స్కీమ్. ఓకే ఉంచే மேலே இருக்கும். மெட்டீரியல் தானா? ஷர்ட் ரெடிமேட். 499, 399, 599. நம்மள ஒரு ப்ளைன் ரெட் கலர் ஷர்ட் இருக்குமா பார்த்தா இல்லை. போய் தேடி பார்க்கலாம். கேட்டு பாரு, இது இருக்குது பாருங்கள், மெரூன். இது ரெட்டாக தான் நல்லாயிருக்கும். சரி, மெட்டீரியல் வந்து தான் தைக்கணும். சரி, ரெட் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாம். கேட்டு பாரு. மோகன்லால் மாதிரி ஒரு ஷர்ட் நான் போட்டது இல்லையா, அது இங்கே தான் நான் எடுத்தேன். நான் टॉप खोलना मनीषी सही से ऐसा एल सी टॉप के एल सी का आया 699 சுகர் சேனல் சுடிதார் சொந்த இல்லை. இது எடுத்து பாரு, நல்லா இருக்கா பாரு. உங்களுக்கு எதாவது எடுத்துக்கோ. இல்லை தம்பி, ஷூர் இல்லை, மெரூன் தான் இருக்குது.
இப்போ தம்பியை சொல்லிட்டா போல. லாஸ்ட் டைம் மோகன்லால் மாதிரி ஒரு கெட்டப் நடந்து வந்து இல்லையா, அந்த வீடியோ எடுத்து நம்ம தம்பி தான். நல்லா இருக்கா தம்பி? இவர் தான் எடுத்தார் அந்த வீடியோவை. ரொம்ப சூப்பராக எடுத்தார், நல்லா அருமையாக எடுத்திருக்கேன். கரெக்டாக இவர் இன்னும் கரெக்டாக சொன்னார், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டியா நான் மொட்டை வச்சு கூட முடியல கண்டுபிடிச்சிட்டியா? ரைட், ஓகே. ஸோ இல்லை, ரெட் ஷர்ட்டு மெட்டீரியல் வாங்கி தான் தைக்கணும். மெட்டீரியல் இருக்கா நம்மக்கிட்ட? மெட்டீரியல் கிடையாது. ஓகே ஓகே. வந்ததுக்கு சொக்கா கிடைக்கல. இது காஜலா, இது எவ்வளோ? இது ஒன்று, இது ஒன்று. சரி, பில் போட்டணும். இவ்வளோ பெரிய கடையில் ஆயிரக்கணக்கான சொக்கா இருந்தால் கூட நம்மளுக்கு தேவையான சொக்கா கிடைக்காது. நான் மெட்டீரியல் தான் நான் வாங்கி தைக்கணும். வா, அந்த மாதிரி ரெட் கலர் கேட்டிருக்கேன். அவர் கனகாபுரம் கலர், ஆரஞ்சு கலர் எடுத்துறாரு. ரெட்டு, பியூர் ரெட்டு. ஆமாம், இருக்கா பாருங்கள். ஃபோட்டோவில் இருந்தாலும் சரி, எதுலாம் இருந்தாலும் சரி. இல்லை மெட்டீரியல் இருந்தால் கூட ஓகே, அதை தச்சுக்கலாம். இந்த மாதிரி மெரூனா? மெரூன், இது மெரூன், இது கடை ரெட்டு. எங்கே போனால் நம்ம ரெட்டு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்டு கடை தான். இது 44. எங்கே தானே உங்களுக்கு கிடையாது போடுறது மெட்டீரியல். இல்லைனா பாருங்கள், இருக்கா இல்லையா பாருங்கள். சில நைட்டி 2 எடுத்தாங்க. நான் வாங்க போட்டு இவங்க தான் ஒன்றுனா வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. சரி, வா டைம் ஆகிடுச்சு. அம்மாடி முருகா, பாயெல்லாம் போட்டிருக்காங்க. யார் பாய் போட்டது? விக்கியா போட்டான். வந்துட்டானே விக்கி, வந்துட்டான். எங்கே போயிருக்கான்? சரி, என்ன சாப்பிட்ட? தொட்டுக்கிறதுக்கு யார் கொடுத்தது? கொடுத்துட மீராம்மா கொடுத்துச்சா? மீராம்மா எங்கே மேலே போயிருக்கா? சரி, என்ன மீராம்மா இன்னும் பிஸ்கட் கொடுத்துச்சாம்மா? என்ன பிஸ்கட் அது உனக்கு? எங்கே? என்ன பிஸ்கட்டு? நான் ஒரு பிஸ்கட்டு தரேன். என்ன பிஸ்கட்னு பார்க்கலாம். பிஸ்கட் குக்கீஸ். ஓ, மீராமை குத்திச்சா உனக்கு? செஞ்சுதா வீட்டில்? செஞ்சுதா மீராமை? நீ குக்கி செஞ்சுதா? சரி, நாளைக்கு சாப்பிடு. சரி சரி, உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிடு, ஓகேவா? ம். எங்கே மீராமை மேலே இருக்காண்ணா? எங்கே வேலை முடிஞ்சிச்சா மீராமைக்கு? சரி, ஓகே. அப்பாடி முருகா. ஓகே, குட் நைட். நாளை பார்க்கணும். பாம்பம் பொத்து மட்டும் போ. பொத்து கொண்டு போ. இன்னும் யூரின் பேக் மாற்றினது க்ளீனாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே அழுக்காக இருக்கும். மாதம் 2 தடவை இந்த யூரின் பேக் மட்டும் 4 வாட்டி மாற்ற வேண்டியதாக இருக்கும். குட் நைட். ஜூலை 31 யாரும் வீட்டுக்கு வராதிங்கோ. என்ன இன்னைக்கு உனக்கு என்ன வயசாகுது? எத்தனை? 50 வயசை முன்னிட்டு எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, ஓகேவா? குட் நைட். 40 சொல்லவா? எனக்கு என்ன வயசாகுது? சரி, பவானிக்கு என்ன வயசாகுது? 70. மீராக்கு 85. சூரிக்கு வந்து கவுண்டிங் தெரியாது, கோச்சிக்காதீங்க. அவனை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வயசு தான். அவன் வாய் வர்றது தான் வயசு. குட் நைட். பம்பம்